நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக ஓராண்டுகள் இந்த உன்னத பல நிகழ்ச்சியை தொடர்ந்து நாங்கள் பதிவு செய்து அநேகருக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் கடந்து சென்றது என்பதை குறித்து அநேக சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட்டு கர்த்தரை துதிக்கிறோம். இதை நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மீண்டுமாக இந்த வார்த்தைகளை நாம் கவனிப்பதற்கு இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கிருபை தந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். இதில் பார்க்கும் பொழுது இந்த நாளிற்குரிய ஆண்டவருடைய வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரரும் குமாரத்திகளின் மித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு இழப்பு என்று வரும்பொழுது, ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு பேசினவர்கள், நம்மோடு பழகினவர்கள், நம்முடைய உறவுகள் எல்லாரும் நமக்கு விரோதமாய் நிற்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறீர்கள். தாவீதுடைய வாழ்க்கையிலும் ஒரு இழப்பு வந்த பொழுது அவனோடு கூட இருந்த தாவீதுக்கும் அந்த இழப்பு ஏற்பட்டிருந்தது. அதே போல அவனோடு கூட இருந்த மற்ற மனிதர்களுக்கும் அந்த இழப்பு ஏற்பட்டது. இப்பொழுது மற்றவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் மனைவியும் அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் அவங்க கொள்ளையாடி கொண்டு போனதின் மித்தம் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து தவிக்கிறோமே என்று சொல்லி மிகுந்த வருத்தப்பட்டு அவர்கள் தாவீதின் மேல் கோபம் கொள்ளுகிறார்கள். தாவீதின் மேல் கோபம் வரும் பொழுது தாவீதை மிகவும் நெருக்கப்படுகிறான். என்னடா இப்படி நம்மோடு கூட பேசினவர்கள், பழகினவர்கள், நம்மோடு கூட ஒன்றா அப்பம் புசித்தவர்கள், இவர்கள் எல்லாரும் நமக்கு உதவியாக இருப்பார்கள் என்று நினைத்தோமே, இவர்களே நமக்கு விரோதமாய் நிற்கிறார்களே என்று சொல்லி தாவீது நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்கு வரும் பொழுது, ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதோ சோர்ந்து போகவில்லை. தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவனுடைய நம்பிக்கை மனிதர்கள் அல்ல, கர்த்தர் மேல் வைத்திருக்கிறான். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் யாரையும் வெட்கப்படுத்தாது. இப்போ என்ன செய்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தாவீது தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபித்து ஆண்டவருக்குள்ளாக பலனடைந்தான். உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல செய்தியை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். தைரியமாக இருங்க. உங்களுக்கு வேறு ஒருத்தர் உதவி செய்யணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், உங்களை நீங்கள் கர்த்தருடைய வசனத்திற்குள்ளாக, கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நின்று தைரியப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்புகிற தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயம் நம்மை தப்புவிப்பார். அவர் நம்மை வாழ வைப்பார். அந்த நெருக்கத்திலிருந்து தாவீதை விடுதலையாக்கின கர்த்தர் உங்களையும் விடுதலையாக்க, ஆசிர்வதிக்க ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். மற்றவர்களெல்லாம் கல்லெறிந்திய ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எல்லாரும், கல்லெறிய நினைக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. ஆனால் இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். எப்படி தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானோ, அதே போல உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கம் வரும் பொழுது நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்க. விசுவாச வாழ்க்கையில் நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆண்டவரே, தாவீதோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி நின்று கல்லெறிய வேண்டும் என்று, கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில், இவ்வளோ பெரிய நெருக்கமான இந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனிதனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஆண்டவரே தாவீது செய்த செயல் மூலமாய் அறிந்து கொண்டோம். தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டது போல உடைய பிள்ளைகளும் தங்களுக்கு ஆண்டவரே கர்த்தருக்குள் தங்களை தைரியப்படுத்தி கொண்டு தொடர்ந்து விசுவாச பாதையில் எதை இழந்தாலும் அதை நாங்கள் மீண்டும் சுதந்திரித்துக் கொள்ள எங்களால் முடியும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் பயணிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய பிள்ளைகளை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.